Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 8/11/2025. இந்த வீடியோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக மிக அவசரமான ஒரு அறிவிப்பு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு 3வது சுற்றுல தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டு கிடைச்சிருக்குது. குறிப்பாக ஆண்டு வருமானம் 2.5 lakhsக்கு கீழே இருக்கக்கூடிய SC, SCA, ST, SCC பிரிவினர்களுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண்டு வருமானம் உள்ள பெற்றோர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு ஆல்ரெடி ஜிஓ நம்பரோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த குறிப்பிட்ட கேட்டகரியில் இருக்க மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எந்த தொகையும் செலுத்தாமல், எந்த கட்டணமும் செலுத்தாமல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகும்போது ஒரு சில தனியார் கல்லூரிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்த தொகையும் கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் மெயில் போட்டிருக்காங்க நேற்று ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்லைன் நம்பருக்கும் கால் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை உள்பட அனைத்து மேலதிகாரிகளுக்கும் இந்த மெயிலு, இந்த ஜிஓ நம்பர், அதுபோக ஃபோன்லையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இந்த அவசர அறிவிப்பை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான கட்டணம் இந்த 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் வசூலிக்கக்கூடாது அப்படின்னு இந்த மெயில் போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உடனடியாக கல்லூரிக்கு போயிட்டு இதையும் நீங்கள் காமிச்சு இதை பற்றின முழு விபரத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாராவது தேவைப்படுற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைட்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 3rd ரவுண்டில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்று மதியம் 12 மணியுடன் கால அவகாசம் முடிகிறது. அதே போல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சேருவதற்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 3ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் சேருவதற்கான கடைசி நாள் இன்று 8/11/2025 மாலை 5 மணி வரை. ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தரலாம். அவசர அறிவிப்பு 7/11/2025 SC, SCA, ST, SCC upfront fee exemption. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஹேஸ் ரிசீவ்டு மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு நேற்றே கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் மெயில் போட்டிருக்கிறாங்க. 3வது சுற்றில் சீட்டு கிடைத்த குறிப்பாக தனியார் கல்லூரிகளில் ஒரு சில கல்லூரிகள்னா ஒரு 5 இல்லைன்னா ஒரு 7 கல்லூரிகளில் பணம் கேட்குறாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை நாங்கள் எந்த விதமான கட்டணமும் இன்றி டவுன்லோட் பண்ணிட்டோம், ஆனால் கல்லூரிக்கு போகும்போது மொத்த தொகையும் கேட்குறாங்க அப்படின்றதுனால அவங்க அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு மெயில் பண்ணாங்க, ஃபோன் பண்ணாங்க. அதனுடைய பிரதிபலிப்பாக இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. Self-financing medical and dental colleges are demanding upfront fee payment from the students who are eligible for scholarship. All the deans and vice principal of self-financing medical and dental colleges are hereby instructed to strictly adhere directions already issued the GO number 92 Adi Dravidar Tribal Welfare Department dated அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த கட்டண சலுகை அந்த தகுதியான மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு whose parents annual income is less than 2.5 lakhs are exempted from payment of application fee, security deposit, tuition fee and other non-refundable fee
as fixed by the fixation committee. Any deviation from this instruction will be viewed seriously. இது தொடர்பாக மேலும் ஏதாவது புகார் வரும் பட்சத்தில் அந்த கல்லூரியின் மீது அல்லது அந்த கல்லூரியினுடைய அனுமதி அப்படிங்கிறது, அங்கீகாரம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும். அதனால் இதை காமிச்சிட்டு யாருக்கெல்லாம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் சீட்டு கிடைச்சும் கல்லூரியில் பணம் கேட்குறாங்க அப்படின்னா இதை காட்டலாம். உடனடியாக இன்றைக்கி காலேஜில் போயிட்டு இதை காமிச்சிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இன்று மாலை 5 மணி வரை உங்களுக்கு கால அவகாசம் உள்ளது. உடனடியாக கல்லூரியில் போய் உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸை முடித்து கொள்ளுங்கள். அவசர செய்தி அப்படிங்கிறதுனால தான் உடனுக்குடனே நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறவங்க இதே மாதிரி தேவைப்படுற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த தகவலை பகிரவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.